अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சந்தையான ஹிஜ்ரி 1447 ஆண்டு நம்மை விட்டும் விடை பெற்று சென்று ஹிஜ்ரி 1448 ஆண்டு இன்னும் சில தினங்களிலே பிறக்க இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலம் இறைப்பணி செய்தார்கள், தாவா பணி செய்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணம் செய்தார்கள். அதை நாம் ஹிஜ்ரத் என்று சொல்கின்றோம். அந்த ஹிஜ்ரத் பயணத்தை அடிப்படையாக வைத்துதான் ஹிஜ்ரி ஆண்டு துவக்கப்பட்டது என்பதை இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றது. உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்படுவதற்கு முன்னால் பல வகையான தவறான கருத்துக்கள் எல்லாம் உலகத்திலே பரவலாக காணப்பட்டது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நாம் இந்த உலகம் உருண்டை என்று சொல்கின்றோம். ஆனால் குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் உலகம் என்பது உருண்டை அல்ல, அது தட்டையானது என்று சொல்லி வந்தார்கள். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் உலகம் உருண்டைதான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வரலாறுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு அல் குர்ஆன் தான் ஒரு முடிவு சொன்னது. உலகம் தட்டை அல்ல, அது உருண்டையானது. திருக்குர்ஆன் கூறுகின்ற கருத்தை தான் இன்றைக்கு உலகம் ஒப்புக்கொள்கிறது. அது ஒன்றுதான். இப்ப ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள், அது ஆங்கில மாதமாக இருக்கட்டும், ஹிஜ்ரி மாதங்களாக இருக்கட்டும், 12 மாதங்கள். ஆனால் திருக்குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் 13 மாதங்கள் என்றும் 14 மாதங்கள் என்றும் 15 மாதங்கள் என்றும் உலகத்தில் பரவலாக காணப்பட்டது. ஒவ்வொரு நாட்டவரும் தங்களுக்கு தோதுவாக 13 மாதங்கள் என்று முடிவு செய்வார்கள். சில நாடுகள்ல 14 மாதங்கள் என்று முடிவு செய்து வருவார்கள். இப்படியாக ஒரு குழப்பம் இருந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அல் குர்ஆன் இதற்கு ஒரு முடிவு கட்டியது. 13 மாதங்களும் அல்ல, 14 மாதங்களும் அல்ல, ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள் மட்டும்தான் என்று ஒரு முடிவை சொன்ன வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா, அதிலே 36வது வசனத்துல இந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்றார். இதையெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம எவ்வளவு விஷயங்களை படிக்காமலே இருக்கோம். படித்து அறிவதை விட ஒருவர் சொல்லி நம் காதால் கேட்டு அறிவதுதான் உள்ளத்தில் ஆழமாக பதியும். இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், குறிப்பாக ஒவ்வொரு பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெண்கள் தான் தங்கள் குழந்தைகளுக்கு மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹ்ரா. அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான், 13 அல்ல, 14 அல்ல, 12 மாதங்கள் தான் என்று
அல்லாஹ் முடிவாக சொல்லி காட்டுகின்றார். இது எப்ப இருந்து இருக்குது அப்படின்னா, யௌம கலக்கஸ்ஸமாவாத்தி வல்லாஹ், வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைத்த நாள் முதல். அப்ப உலகம் என்றைக்கு படைக்கப்பட்டதோ அன்று முதலில் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டு அதே வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகின்றான், பின்கா அருபாத்தும் குரு. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த இஸ்லாம் தான் நிலையான ஒரு மார்க்கம். சில மதங்கள் தோன்றிய காலத்திலேயே அழிந்துவிட்டது. எந்த இடத்தில் அந்த மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டதோ அதே நாட்டில் அதே நகரத்தில் அந்த மதங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வேக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரே மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், இந்த 12 மாதங்களை அல்லது சங்கையான மாதங்களை உங்களுக்கு நீங்களே அதீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதனால சகோதரிகளே, அப்ப மாதங்களின் எண்ணிக்கை 12. மாதங்கள் அல்லாஹ் சொல்றது ஜனவரி பிப்ரவரி அல்ல, முஹர்ரம் சஃபர் நம்ம சொல்றோம். அந்த இஸ்லாமிய மாதங்களை அல்லாஹ் சொல்லுகின்றார். 12 மாதங்களின் பெயர் குர்ஆன்ல இருக்கிறதா தேடி பார்த்தா நிச்சயமாக இருக்காது. ரமலான் அப்படிங்கிற மாதத்தின் பெயர் மட்டும்தான் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அப்படிங்கிற ஆயத்துல ரமலான் அப்படிங்கிற மாதத்தின் பெயரை மட்டும்தான் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். மீதம் இருக்கின்ற 11 மாதங்களின் பெயர்கள் ஹதீஸ்கள்ல தான் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப எப்படி நாம தெரிந்து கொள்வது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 மாதங்களின் பெயர்களையும் ஹதீஸ்களிலே ஆங்காங்கே சொல்லி காட்டுவார்கள். நீங்க நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் மாதங்களின் பெயரை கேட்டால் அழகாக சொல்வார்கள், ஆங்கில மாதத்தின் பெயர்களை கேட்டால் சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் பெயர்களை கேட்டால் தலையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலான இஸ்லாமியர்களுக்கு அந்த மாதங்களின் பெயர்கள் தெரிய மறுக்கிறது. இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சமுதாயம் எப்படி தெரியுமா இந்த மாசத்தின் பெயர்களை தெரியும்? வீட்டுல மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் வருவதுன்னா இது ஹிஜ்ரி மாதத்துல என்ன மாதம் அப்படின்னு காலன்ற புரட்டி பார்ப்பாங்க. அது ஆளுங்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. மற்ற காலங்கள்ல இது என்ன மாதம் கேட்டா ஜூன் மாதம் மாதனை தவிர இது துல்ஹஜ் மாதம் அப்படின்னு பலருக்கும் தெரியாது. ஆனா நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 12 மாதங்களின் பெயர்கள் என்ன? முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இந்த 12 மாதங்கள் தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரிகளே, இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அர்பஅத்துனா 4 அர்த்தம், ஹுரும் அப்படின்னா சங்கையானது அர்த்தம். இந்த 12 மாதங்கள்ல 4 மாதம் சங்கையான மாதம் என்று மட்டும்தான் அல்லாஹ் சொன்னானே தவிர அந்த சங்கையான மாதங்கள் எது என்று அல்லாஹ் சொல்லல. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த 4 மாதங்கள் எது? ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 4 மாதங்கள் தான் சங்கையான மாதங்கள் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இந்த 12 மாதங்கள்ல அல்லது சங்கையான இந்த 4 மாதங்கள்ல, அதாவது ரஜபு மாதம் 7வது மாதம், துல்காதா 11வது மாதம், துல்ஹஜ் என்பது 12வது மாதம், முஹர்ரம் என்பது 1வது மாதம். இந்த 4 மாதங்கள்ல அதே நேரத்தில் மொத்தம் 12 மாதங்கள்லையும் நாம அநீதம் செய்வது கூடாது. அநீதம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வது கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டுமே தவிர அவைகளை உதாசீனப்படுத்துவது கூடாது. ஹலால் ஹராமை பேரி வாழ வேண்டும். ஹலால செய்யறது, ஹராம வெல்றது, இதான் பேரி வாழ்க்கை. நம்ம என்ன செய்யறோம்? ஹலாலையெல்லாம் ஒதுக்கிட்டோம், ஹராம மட்டும் வாழ்க்கையில செயல்படுத்தி வந்தால் இது அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வதற்கு சமம் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாதங்கள்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 10 நாட்கள் முஹர்ரம் வருத, இப்ப அடுத்த மாசம் முஹர்ரம் மாதம், இந்த 2-3 நாட்கள்ல முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்துல நம்ம என்ன செய்யணும்? அநீதம் செய்வது கூடாது. மாறாக என்ன செய்யணும்? பிறை 1 முதல் 10 வரையிலும் நோன்பு நோக்கலாம். சுன்னத்தான நோன்புகளை நாம் நோக்கலாம். 1. 2வது, இந்த 10 நாட்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யலாம். இந்த 10 நாட்கள் அதிகமாக குர்ஆனை ஓதலாம். இந்த 10 நாட்கள் நமக்காக பாவ மன்னிப்புகள் தேடலாம். இந்த 10 நாட்கள்ல அதிகமாக நபிலான தொழுகைகளை நாம் தொழுகலாம். இந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர அந்த முஹர்ரம் மாதத்துல அநீதம் செய்வது கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் பெருமானார் அவர்களும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் நன்மையை கருதி சில காரியங்களை ஹலால் ஆக்கி இருக்கிறார்கள், சில காரியங்களை ஹராம் ஆக்கி இருக்கிறார்கள். இப்ப உணவை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா உணவுகளையும் நாம் சாப்பிடுவது முடியாது. அது ஹலாலும் இருக்குது, ஹராமும் இருக்குது. ஆடைகளை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா வகையான ஆடைகளையும் நாம் அணிய முடியாது. அதிலே ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது. குடிபானங்களை எடுத்துக்கொண்டால் ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது. அதே நேரத்தில் சம்பாத்தியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதிலும் ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது. இப்படி நாம செய்யக்கூடிய எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும், அது பேச்சாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், செவிப்புலனாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் ஹலாலையும் வச்சிருக்கிறாங்க, ஹராமையும் வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, ஹராமும் தெளிவாக இருக்கிறது. திருக்குர்ஆன ஹதீஸ நம்ம திறந்து பார்த்தோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பட்டியலே போட்டு தராங்க. இதெல்லாம் ஹலால், இதெல்லாம் ஹராம். இந்த 2 அல்லாம 3வது ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அது ஹலாலா ஹராமா நமக்கு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி சந்தேகமான காரியங்களும் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது. அப்ப அதுக்கு என்ன சட்டம்? ஹலால 100% நாம் செய்யலாம், ஹராமை 100% நாம் செய்வது கூடாது. சரி, சந்தேகமான ஒன்று அதை நாம செய்யறதா செய்யாம விட்டுறதா அப்படின்னு நமக்கு ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு காரியம் அல்லது ஒரு உணவு, ஒரு குடிபானம் ஹலாலா ஹராமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்தா அதை ஹராம்னு சொல்லி நம்ம ஒதுக்கி விட வேண்டும். அது ஹலாலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது.
சந்தேகமானவற்றை ஹலால் என்று நாம் கருத ஆரம்பித்து விட்டால் கடைசியில நம்ம நிலைமை எப்படி ஆயிரும் தெரியுமா? பச்சை ஹராமையும் நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தா, இப்ப தான தர்மம், நாம தான தர்மம் செய்கின்றோம். இப்ப நமக்கு ஒரு ஆளு தானமா ஒரு சாப்பாடு தாரான்னு வச்சுக்கிடுவோம். நாம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? தாராளமா சாப்பிடலாம். தானமாக நமக்கு ஒருவர் ஒரு ஆணை தருகிறார். நம்ம எவ்வளவுதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அவர் தானமாக அன்பளிப்பாக தரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், அதை மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனா குப்பை தொட்டியில போடக்கூடாது, சாப்பாடு நாம சாப்பிடுவது கூடும். அந்த தான தர்மங்களை நாம் ஏற்றுக்கொள்வது நமக்கு ஆரம்பமாக்கப்பட்டது, ஹலாலான காரியம். ஆனா ரசூலுல்லாஹை பொறுத்த மட்டிலும் அவங்களுக்கு தானம் என்பது ஹராம், ஜகாத்து பொருளை சாப்பிடுவது ஹராம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராமே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கும் ஹராம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வருவாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க, அரபு நாடுகள்ல இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவில கூட இருக்கிறாங்க. அவங்க தான தர்மங்களையும் ஜகாத்துடைய பொருளையும் பயன்படுத்துவது அவர்களுக்கு ஹராம். அல்லாஹ் அந்த சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். இது பொதுவான ஒரு சட்டம். இந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஒரு பாதை வழியாக செல்கிறார்கள். கீழே ஒரு பேரித்தம்பழம் கிடைக்கிறது. பேரித்தம்பழம் தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. பேரித்தம்பழம் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் குடிஞ்சி கையில எடுத்துட்டாங்க. சாப்பிடுவதற்காக எண்ணுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன சந்தேகம் வருது? இது சரக்காவுடைய பொருளாக இருக்குமோ, ஜகாத்துடைய பொருளாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுனால சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், தோழர்களே, எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுனால இதை நான் சாப்பிட மாட்டேன், இது எனக்கு ஹராம். அதனால இந்த பழம் நீங்க உங்களுக்கு சதக்கா தான தர்மம் ஹலாலாக இருக்கிறதுனால இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த பழத்தை சாப்பிடாமல் சஹாபாக்களுக்கு சாப்பிட கொடுத்தார்கள் என்று புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அதனால நமக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா நாம அதை ஹராம் என்று ஒதுக்கிவிட வேண்டும். இப்ப நம்ம வீடுகள்ல குழந்தைகள் இருக்கிறார்கள், சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள். நாம 2 பாத்திரத்தில் தண்ணீர் வச்சிருக்கிறோம், ஒளி செய்வதற்காக தண்ணீர் வைத்திருக்கின்றோம். அந்த ஒளி செய்யக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். ரத்தம் கலந்து விட்டாலோ, சிறுநீர் கலந்து விட்டாலோ, அல்லது பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கப்படாத ஒரு இறைச்சி துண்டு உள்ளே விழுந்து விட்டாலோ அந்த தண்ணீரை ஒளி செய்வதற்காக நாம் பயன்படுத்துவது கூடாது. இப்ப நம்ம வீடுகள்ல 2 பாத்திரத்தை தண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டு சின்ன பையன் இந்த 2 பாத்திரத்தில் உள்ள தண்ணீர்ல ஏதோ ஒரு தண்ணீர்ல விளையாட்டுத்தனமா சிறுநீர் கழிச்சுட்டான். சிறுநீர் கழிச்சுட்டு சொல்றான், தண்ணியில சிறுநீர் கழித்து விட்டு என்று சொல்லிக்கிட்டான். நாம அதை பார்க்கிறோம், நமக்கு தெரியாது எந்த தண்ணீர்ல சிறுநீர் கழிச்சா நமக்கு தெரியாது. இப்ப மார்க்கம் கூறுகின்ற சட்டம் என்ன தெரியுமா? நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஏதாவது மாற்றம் தெரிகிறதா அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். கடைசியில 2 பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தினுடைய தண்ணீர்ல இது சுத்தமான தண்ணீர் தான் அப்படின்னு நமக்கு உறுதியான எண்ணம் ஏற்பட்டால் அந்த எந்த பாத்திரத்தினுடைய தண்ணீர்ல இவர் சிறுநீர் கழிக்கல அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறதோ அந்த பாத்திரத்தினுடைய தண்ணீரை தான் நாம ஒளி செய்ய வேண்டும். தவிர சந்தேகப்படக்கூடிய பாத்திரத்தின் தண்ணீர்ல நாம ஒளி செய்வது கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறார். ஆக அருமையான சகோதரிகளே, ஹலால் என்று தெரிந்தால் அதை தாராளமாக செய்யலாம், ஹராம் என்று தெரிந்தால் அதை செய்வது கூடாது. சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை ஹராம்ல நாம ஒதுக்கிவிட வேண்டும். இப்ப நம்ம வீடுகள்ல பால் வச்சிருக்கிறோம், பூனை வாய் வச்சிருக்குன்னு வச்சுக்கிடுவோம்.
பூனை வாய் வைத்தால் அது அசுத்தம் அல்ல, அது சுத்தமான ஒரு பிராணி தான். அந்த பாலை நாம் அருந்தலாம். நம்ம வைத்திருக்கின்ற குளத்துல பாத்திரத்தில் இருக்க தண்ணீர்ல ஒரு பூனை வாய் வைத்து விட்டால் அந்த தண்ணீரை நாம் பருகலாம், ஒளி செய்யலாம், கவலை கிடையாது. ஆனால் நாய் வாய் வைத்து விட்டால் அந்த தண்ணீரை பயன்படுத்துவது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு காரியத்தை ஹலால் என்று சொல்லிவிட்டால் அல்லது ஒரு காரியத்தை ஹராம் என்று சொல்லிவிட்டால் உலகம் அடையக்கூடிய நாள் வரையிலும் ஹலால் ஹலாலுதான், ஹராமு ஹராமுதான். நம்ம இஷ்டத்துக்கு ஹலாலை ஹராம் என்றோ ஹராமை ஹலால் என்றோ மாற்றக்கூடிய அதிகாரம் நமக்கும் கிடையாது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கிடையாது. வட்டி ஹராம் அல்லாஹ் சொல்லிட்டாரா? மதுபானம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டாரா? விபச்சாரம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதெல்லாம் கிடையாதுப்பா, வட்டி ஹலால் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா நிச்சயமாக முடியவே முடியாது. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தில் தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதிலே மாற்று கருத்து கூறுவதற்கு உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 36வது வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இப்ப நாம சில பேர் கோழிக்கறி அது ஹலால், மாட்டுக்கறி ஹலால், மீன் ஹலால். சில பேருக்கு கோழிக்கறி பிடிக்காது. பிடிக்காதவங்க ஒதுங்குகிற வழிதான். எனக்கு அது ஹராம் அப்படின்னு சொல்லுவது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வீட்டுக்கு சாப்பிட போறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னா இறைச்சிகளை பரிமாறுகின்றார். ரசூலுல்லாஹ் சாப்பிடுவதற்கு முன்னால இது என்ன இறைச்சின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டவொடனே அவரு சொன்னாரு, யாரு சொல்லனா உடும்பு கறின்னு. உடும்பு கறி இஸ்லாத்துல கூடும். உடும்பு கறின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன். மற்ற சஹாபிகள் அதை சாப்பிடட்டும். அப்ப நமக்கு பிடிக்கலன்னா நாம ஒதுங்க வேண்டுமே தவிர எனக்கு பிடிக்காதனால உங்களுக்கு ஒரு ஹராம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சமுதாயத்திற்கு உடும்பு கறிய ஹராமாக்கல. இன்னைக்கு நண்டு இருக்குது, நண்டு பெரும்பாலும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரும்பாலானவர்கள் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட அவருக்கு பிடிக்கிறனா ஒதுங்கிக் கொள்ளலாம், அது தவறு கிடையாது. ஆனா நான் சாப்பிட மாட்டேன், அது எனக்கு ஹராமு, நான் ஹராமாக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கின்ற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 3 நாள்ல முஹர்ரம் மாதம் பிறக்க இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்துல இன்றைக்கும் சில பேரு மார்க்கத்தை அறியாத காரணத்தினால் முஹர்ரம் மாதம் பிறந்துவிட்டால் ஒரு 10 நாளைக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, கறி சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, கருவாடு சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் சாப்பிடுவது ஹராம் என்று சொல்வார்கள். மற்ற நாள்லாம் வெறுத்து வாங்குறது. இந்த 10 நாள் மட்டும் ஹராம் ஆக்கி கொள்வது. 10 நாட்கள் என்ன செய்வது அப்படின்னா, சில வீடுகள்ல கறியோ மீனோ முட்டையோ கருவாடோ இவைகள் வாங்கி சமைப்பது கிடையாது. காரணம் கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் இறந்து 51 ஆண்டுகளுக்கு பின்னால், ரசூலுல்லாஹ் இறந்து 51 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேரர். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா இருக்கிறாங்களே, ஃபாத்திமா அலி ஃபாத்திமா தம்பதிகளுடைய மகன் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அசத்தியத்தை எதிர்த்து சத்தியத்திற்காக குரல் கொடுக்கின்ற பொழுது கர்பலா அப்படிங்கிற இடத்துல
அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதனால நாங்க கறி சாப்பிட மாட்டோம், ஒரு 10 நாளைக்கு மீன் சாப்பிட மாட்டோம், முட்டை சாப்பிட மாட்டோம், கருவாடு சாப்பிட மாட்டோம். ஏன்னா நாங்க சாப்பிட்டால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கோபித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் கோபிப்பான அதுதான் எங்களுக்கு கவலையே கிடையாது. அல்லாஹ் தான் ஹலாலாகிய ஒன்றை இந்த சமுதாயத்தில் யார் ஹராம் ஆக்கினாலும் அல்லாஹ் கோபப்படுவார். நான் ஹலாலாக்கியத நீங்க எப்படி ஹராம் ஆக்கலாம்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம மூப்பர் வளைக்க முடியுமா? அது அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. ஷஹீதாக்கப்பட்டு இறந்து போன அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கோபித்துக் கொள்வார்கள் என்று ஒரு ஒற்றை காரணத்தை கூறி இவர்கள் சாப்பிடலாம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது என்ன செய்வாங்க தெரியுமா? சில பகுதிகளில் வீடுகள்ல கருப்பு கொடி பறக்க வைக்குவாங்க. ஏன்னா துக்கமா கொண்டாடுறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த மாட்டேனோ துக்கம் என்பது 3 நாள் மட்டும்தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் இறந்தாலும் சரிதான், 3 நாள் தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் துக்கம் கொண்டாட வேண்டும். 4வது நாள் சகஜ வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும். ஆனால் இறந்தவர் கணவராக இருந்தால் அந்த பெண் மாத்திரம் 4 மாதங்கள் 10 நாட்கள் அந்த அம்மா துக்கம் கொண்டாட வேண்டும். அதுக்கு நம்ம இதான் சொல்றோம். இதான் எழுதாண்டி அந்த 4 மாசம் 10 நாள் அவங்க கல்விகளை இருந்தாங்க. கணவருக்காக வேண்டி துவா செய்வாங்க, கணவருக்காக குர்ஆன் ஓதுவாங்க, கணவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவாங்க, கணவருக்காக வேண்டி அதிகமான நன்மைகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இது அல்லாம மற்றவர்கள் யாராக இருந்தாலும் 3 நாட்கள் தான் துக்கம் கொண்டாட வேண்டும். இன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அவங்க ஷஹீதாக்கப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? 1400 வருஷத்தை தாண்டிடுச்சு. இன்னும் நாங்க துக்கம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா இது குர்ஆன் ஹதீஸிற்கு முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு செயல் என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல ஒரு பெரிய வேதனையான காரியம் என்ன தெரியுமா? முட்டை சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, அந்த தண்ணியை கூட கழுவி நீக்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹுடைய கபருக்கு வாழ வேண்டுமா? அவங்க அங்கிருந்து சபிப்பாங்களா? என்ன காரணம் பாருங்கள். மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல். இது ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா புதுமண தம்பதிகளை கூட உறவு கொள்ள முடியாமல் பிரித்து வைத்து விடுவார்கள் அந்த 10 நாட்கள். காரணம் கேட்டால் அந்த 10 நாள் உறவு கொண்டு குழந்தை தரித்து விட்டால் அந்த குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதை போன்று அந்த குழந்தையும் ஷஹீதாக்கப்பட்டுவிடும் என்று ஒரு காரணத்தை சொல்வார்கள். அருமையான சகோதரிகளே, இதெல்லாம் எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் தெரியுமா? நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அனுமதிக்காத எந்த செயலாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அது ஒரு பானமாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது கூடாது. கொண்டு வந்தால் நாம் தோற்றத்தில் வேண்டுமானால் முஸ்லிம்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம முஸ்லிம்களே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மன் தஷப்பஹ பி கௌமி ஃபஹுவ மின்ஹும். பிற சமுதாயத்தவர்களுக்கு யார் ஒப்பாகிவிட்டாரோ அவர் முஸ்லிமே அல்ல. அந்த சமுதாயத்தில் ஒருவராக அவர் ஆக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அப்ப இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கெல்லாம் நாம் தலை சாய்ப்பது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மனைவி ஜைனப் பின்த் ஜஹஷ்
ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தேன் வச்சிருக்கிறாங்க. தேன் என்பது அது அல்லாஹ்வினால் ஆகுமாக்கப்பட்ட ஒரு பானம். குர்ஆன்ல அல்லாஹ் தேனை பற்றி மிக தெளிவாக சொல்லி காட்டுவார். ஃபீஹி ஷிஃபாஉ லின்னாஸ். அந்த தேனிலே எல்லா சமுதாய மக்களுக்கும் நன்மை இருக்கிறது. இந்த காடுகள்ல வசிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா தேன் வச்சிருப்பாங்க. உடல்ல எங்கேயாச்சும் புண்ணி ஏற்பட்டா கூட அதை மேல் பூச்சாக தடவுவார்கள். அது குணமாகிவிடும். உள்ளேயும் நம்ம உட்கொள்ளலாம், வெளிப்பூச்சிக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தேன் ஆனா உண்மையான தேனா இருக்கணும். கருப்பட்டி பாகா இருக்கக்கூடாது. அது இல்லாத வகையெல்லாம் கொண்டு வந்துடும். உண்மையான தேனாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் தேன் குடித்து வந்தால் அதாவது கனமான உடல் இறைப்பாக மாறிவிடும். பல வகையான நோய்களுக்கு ரசூலுல்லாஹ் குணம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு நபித்தோழர் வருகிறார். யாரும் சொல்லலாம், எனக்கு வயிற்றோட்டமாக இருக்கிறது, ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு சொன்ன கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தேனை சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அவர் தேன் சாப்பிடுறாரு, ஆனா வயிற்றோட்டம் நிக்கல. மறுபடியும் வருகிறார். யாரும் சொல்லலாம், மறுபடியும் வயிற்றுப்போக்காக இருக்கிறார். தேனை சாப்பிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மறுபடியும் மாறாது. யாரும் சொல்லலாம், மறுபடியும் வயிற்றுப்போக்காக இருக்கிறார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் உண்மை சொல்றான், ஆனா உன் வயிறுதான் பொய் சொல்லுது அப்படின்னாங்க. அப்பதான் என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தேன் அருந்தினால் அதிலே நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது. அல்லாஹ் பொய் சொல்லல, ஆனா உன் வயிறுதான் பொய் சொல்லுது என்று சொன்னதாக ஹதீஸ் மூலமாக பார்த்து வருகின்றோம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல போய் தேன் சாப்பிடுறாங்க. இது யாருக்கு தெரிஞ்சிருது அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க யார் அப்படின்னா உமர் ரலியல்லாஹுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா. மற்றொரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க. சேர்ந்து நம்ம கணவர் நமக்கு தெரியாம நம்ம சக்கரத்தி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல போய் தேன் குடிச்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு செய்தி வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என் வீட்டுக்கு வந்தாலும் சரிதான், அது ஹப்ஸாவே ஓ வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாலும் சரிதான், உங்க வாயில கருவேலம் பிசி, கருவேல மரத்தினுடைய பிசின்னு இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அந்த மரம் இருந்திருக்குன்னு தெரியுது. கருவேலம் பிசி வாழை வருகிறதே என்று நான் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்லிடுவாங்க. பொதுவாக பெண்கள் என்ன செய்வாங்கன்னா கணவத்தை ஏதாவது போட்டு வாங்குவாங்க. அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், அவரு உண்மையை சொல்லிடுவாரு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா தேனை குடிச்சிட்டு வரும்போது இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நேரா ரசூலுல்லாஹ் ஆயிஷா அப்படி வீட்டுக்கு வந்தாங்க. யார ரசூலுல்லாஹ் உங்க வாயில கருவேலம் பிசி வாழ வருத அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அவன் மனைவிட்ட மாட்டிட்டு குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, இல்ல ஆயிஷா நான் ஸைனப் வீட்டுல போய் தேன் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமேல் நான் தேன் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி விடுகிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. மனைவிக்கு பயந்து மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க எப்படி நான் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்க எப்படி ஹராமாக்கலாம்? இப்ப நம்ம 10 நாளைக்கு அந்த உணவு 14 நேரம் ஹராமாக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் தான் ஹராம்னு சொன்னாங்க, தேனை ஹராம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் யாரு? அல்லாஹ்விற்கு நேசமான ஒரு மனிதர். உலகத்திலேயே அல்லாஹ்விற்கு பிடித்தமான மனிதர் யாருன்னா ரசூலுல்லாஹ் தான். அடுத்துதான் மற்றவர்கள். தன்னுடைய நேசர் தான் ஹலாலாக்கிய ஒன்றை அவர் ஹராமாக்கிட்டு போறதும் அப்படின்னு அல்லாஹ் நினைக்கிற உடனே என்ன செஞ்சான் அப்படின்னா ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சுட்டான். திருக்குர்ஆனுடைய 66வது அத்தியாயம் சூரத்து தஹ்ரீம். தஹ்ரீம்னாலே ஹராமாக்குதல் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஆயத்துல அந்த அத்தியாயத்துல முதல் வசனம் யா அய்யுஹன் நபியு
நபியே லிம துஹர்ரிமு, நீங்கள் ஏன் ஹராமாக்கி விட்டீர்கள், மா அஹல்லல்லாஹு லக், உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லிவிட்டு, மறுவாக்க அஸ்வாஜி, உங்கள் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக. நீங்க சில கணவன்மார்கள் கூட 5 நேரம் சொல்ற சில மனைவிமார்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உண்மை, நீங்க 5 நேரம் சொல்றீங்கன்னா என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா இந்த மனைவி பேசாம போயிடுவாங்களோ, சரி மனைவியை திருப்திப்படுத்துவோங்கிறதுக்காண்டி சில கணவன்மார்கள் நாங்க தொழவே மாட்டோம், நாங்க அப்படியே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிலருக்கு மனைவிமார்கள் இந்த நோம்பெல்லாம் நீங்க வைக்க கூடாது, வயசான பிறகு பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிறதுனால சில ஆண்கள் நோம்பே வைக்கிறது இல்லை. கேட்டா நீங்க மனைவிமார்கள் கோபிக்கிறாங்க, அவங்கள நாங்க திருப்திப்படுத்தணும். அதுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலேயே விளையாடுறது. கணவனை திருப்திப்படுத்துவதற்காக மனைவியோ, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக கணவரோ அல்லாஹ் ரசூல் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, திருமணத்திற்கு பின்னால புர்கா அணிகிறது இல்ல, ஹிஜாபு போடுறது இல்ல, தலையை மறைக்கிறது இல்ல. ஏன்னா பொண்ணு பார்க்க போவதே பேசிருக்காங்க, உங்க மக கல்யாணத்துக்கு பின்னால புர்கா போடக்கூடாது, தலையை மறைக்க கூடாது, நெயில் பாலிஷ் போடணும், புருவமடியை புடுங்கணும், இதெல்லாம் சம்மதிச்சா நாங்க மாப்பிள்ளை தாரோம். அவங்களும் ஒப்புக்கொள்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சில சரத்து வைக்கிறாங்க. நாங்க பொண்ணு தர்றாங்க, அவங்க மகன் தாடியெல்லாம் வச்சிருக்கிறாரு, அப்படி தாடியெல்லாம் சிறைச்சிடணும், தாடியெல்லாம் வைக்க கூடாது, அந்த ஹராம செஞ்சாதான் நாங்க பொண்ணு தருவோம். எப்படியாவது மாப்பிள்ளை கிடைச்சா போதும், பொண்ணு கிடைச்சா போதும், திருப்திப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் ஆகமாக்கிய ஒன்றை ஹராமாக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க நான் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்க எப்படி ஹராமாக்கலாம், அது ஒரு குற்றம். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், இருந்தாலும் நீங்கள் செய்த குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டார். ஆக அருமையான சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த 2-3 தினங்கள்ல முஹர்ரம் மாதம் பிறக்க இருக்கிறது. நம்மள யாராவது இந்த மாதிரி 10 நாள் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இவர் என்ன காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுற மாதிரியும், இந்த 10 நாள்ல மட்டும் என்னவோ அல்லாஹ் ரசூல பையில நடக்கிற மாதிரியும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கோவிச்சுக்கிறாங்கள அப்படிங்கிறதுக்காண்டி ஹராமாக்கினால், அப்ப மற்ற நாட்கள் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? பஜ்ர் தொழுகிறது இல்ல, நுகர் தொழுகிறது இல்ல, வட்டி வாங்குறது, அதை சாப்பிடுறது, இதை சாப்பிடுறது, ஹலால் ஹராம தேடுறது இல்ல. ஒரு 10 நாளைக்கு மட்டும் அதுவும் ஹராமாக்குறது, அதுவும் மார்க்கத்தை தேடுறது இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் நமக்கு எவ்வளவு ஏற்படும் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அது அருமையான சகோதரிகளே, நான் கேட்டுக்கொள்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த 10 நாள் ஒரு நாளைக்கு மீன் வாங்குங்க, ஒரு நாளைக்கு சிக்கன் வாங்குங்க, ஒரு நாளைக்கு மட்டன் போடுங்க, ஒரு நாளைக்கு முட்டை சாப்பிடுங்க. 10 நாளும் கவுன்சவாக நம்ம வீட்டுல அடிக்கணும். கேட்டா அல்லாஹ் ரசூல் ஆழமாக்கி இருக்கிறான் அப்படின்னு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்ல வேண்டும். அடுத்து முஹர்ரம் 9, 10 நாம நோன்பு நோக்க வேண்டும். அது எப்பங்கிறத இன்ஷா அல்லாஹ் பிறை பிறந்த பின்னால முறையாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் எதை ஆகமாக்கி வைத்தாரோ அதை கடைசி வரையிலும் செய்யக்கூடிய நன்மக்களாக, எதை ஹராமாக்கினாரோ அதை செய்யாமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் உண்மையாக ஆக்கி அன்புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.